குட் மார்னிங். 5 மணிக்கு என் பூனை மாதிரி இவங்க வந்து குத்தி 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 எழுப்பி விட்றாங்க. காலையிலேயே அங்கெல்லாம் நடந்து போனால் அவ்வளோ நல்லா இருக்கும்ல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய வந்து டூர் இருக்கும். காலை வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் நீராசெல்வி ட்ரிப்க்கு அன்புடன் வரவழைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் புதிய பார்வையாளராக இருந்தாலும் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இன்று நம்மளோட 5வது நாள் சோலோ ட்ராவல் லக்ஸோரில் எகிப்து நாட்டில் நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற வீடியோலாம் நீங்கள் வந்து ஒன்றும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க, மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த எஜிப்ட் சீரீஸோட ஃபுல் கதை உங்களுக்கு புரியும். சாப்பாடு வந்து வீணாக்காதீங்க, என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு வேணும்னா திரும்ப போய் எடுத்துக்கலாம். ஹாய் லா சுக்ரான். இப்போ நான் பசியாரிட்டு நேற்று நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா லக்ஸர் டெம்பிள் ஹோட்டல்கிட்டேருந்து நடந்து வந்து இப்போ நான் டிக்கெட் வாங்க வந்திருக்கேன். சப்போஸ் இன்றைக்கி நான் வந்து ஹாட் ஏர் பலூன் போகிறது வெதை காரணமாக இன்றைக்கி அவங்க அதை வைக்கல. அதனால இப்போ நம்ம சப்போஸ் வந்து லக்ஸர் டெம்பிள் போனோம்ல, கைட் வந்தோன்னா அதை நான் மாற்ற போகிறேன். இதை வந்து நான் கடைசியாக வைக்க போகிறேன். இப்போ நான் வேறு இடத்துக்கு போக போகிறேன். My pleasure having you actually in Luxor, south of Egypt, 670 kilometers from Cairo. Nice to meet you. இன்னைக்கு இவர் தான் நம்மளோட கைட்டு. நம்ம வந்து இப்போ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போக போகிறோம். ஆக்சுவலி இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் அவர்கிட்ட வந்து பிளானை மாற்ற சொல்லி கேட்டேன். லக்ஸர் டெம்பிள் வந்து கடைசியாக வச்சுக்குவோம், ஏன்னா கோயில் வந்து 8 மணிக்கு சாத்துறாங்க. நம்ம வந்து எட்டையான இடத்துக்கு போவோம், அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு மின்னுக்கு வருவோம் அப்படின்ட்டுன்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதனால அப்போ டக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச டாக்ஸி டிரைவரை வந்து கூட்டிகிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த லக்ஸோரோட ஹிடன் ஜெம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடம் நிறையா இருக்குல்ல, இப்போ அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம்ல, இது வந்து கொலாசி ஆஃப் மெம்னான், 18வது வம்சத்தின் 3வது அமின்ஹெட்டாப்பின் 2 மகத்தான சிலைகள். இது 60 அடி 18 மீட்டர் உயரம், ஒவ்வொன்றும் வந்து 720 டன் எடை கொண்டது. இரண்டும் வந்து மணல் கற்களால் வந்து செதுக்கப்பட்டது. இது அவருடைய இறுதி கோவிலை பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்டது. எங்கடா அந்த இறுதி கோயில்னு கேட்குறீங்களா? பூகம்பத்தில் வந்து அழிஞ்சு போச்சுங்க. இன்ன வரைக்கும் வந்து தோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்க வந்திருக்கோம். டிக்கெட் விலை எல்லாமே வந்து இதில் இருக்குங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்க வந்திருக்கிற கோவில் பேர் வந்து மெடினட் ஹபு கோவில். இந்த கோவில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கோவில் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் வெள்ளைக்காரங்க இருக்காங்களே, நம்மள மாதிரியே வந்து ரிசர்ச் பண்ணி அப்படி இப்படின்னு வந்துடுவாங்கங்க. அதில் வந்து இவங்க வந்து கெட்டிங்க. இந்த மெடினட் ஹபு கோவில் வந்து லக்ஸோரில் உள்ள பல பண்டைய எகிப்து கோவில்களில் வந்து இதுவும் ஒரு கோவில் ஆகுங்க. ஆனால் இது வந்து ஒரு கல்லறை கோவில். ராம்சிஸ் III ஆட்சி காலத்தில் வந்து கிமு 1186 இருந்து கிமு 1155 இடைப்பட்ட காலகட்டத்தில் தனக்காக அவர் கட்டிக்கொண்ட ஒரு நினைவு இல்லாட்டினா வந்து ஒரு கல்லறை கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையும் வந்து குயின் ஹட்ஷிப்சுட் மற்றும் துட்மோஸ் III அமுன்ரா கடவுளுக்காக வந்து கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. புராண கதைகளின்படி அமுன்ரா கடவுள் முதல்ல இந்த இடத்தில் தான் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் முதல்ல இந்த இடத்துல வந்து கோவிலை கட்டினது வந்து குயின் ஹட்ஷிப்சுட். அவங்க வந்து அமுன்ரா கடவுளுக்கு கட்டினது பாருங்க, அதுதான் முதல்ல இந்த இடத்துல கட்டின கோவில். அமுன்ரா யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து கடவுள்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவர் தான் வந்து சீஃப் கடவுள், அவர் தான் வந்து கிங் ஆஃப் த காட். Mysterious. There is a very important something I want to draw your attention. I want to draw your attention that all the temples in ancient Egypt were surrounded by a mud brick wall. அடுத்து இந்த கோவிலை சுற்றி, கோவில்ன்றதை விட கோட்டைன்னு சொல்லலாம் போல, இந்த கோவிலை சுற்றி வந்து எப்படி வந்து சுவர் எழுப்பியிருக்காங்கன்னா வந்து இந்த களிமண் கல் இதை பயன்படுத்தி தான் வந்து கோட்டை சுவரை எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் வந்து கிங் ராம்சீஸோட பேலஸ். ஆனால் இது வந்து டெம்பிள் கோயில். சரி, இப்போ ராம்சிஸ் IIIயோட கதையை வந்து சுருக்கமாக பார்ப்போம். நீங்கள் வந்து குழம்பாதீங்க. நம்ம அபு சிம்பிளில் பார்த்தது வந்து ராம்சிஸ் II, அவர் தான் என்னோட ஃபேவரெட்டு. இவர் வந்து ராம்சிஸ் III, நம்பர் தான் வந்து மாறும், பார்த்துக்குங்க. இப்போ ராம்சிஸ் IIIயோட இந்த நினைவு கோவில், அதாவது கல்லறை கோவில்னு கூட நம்ம வந்து சொல்லலாம், அவரோட ஆட்சி காலத்தில் வந்து மேற்கு தீப்ஸின் நிர்வாக மையமாக வந்து மாற்றப்பட்டிருந்தது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஆஃப் வெஸ்டர்ன் தீப்ஸாக வந்து இருந்தது. அதனால தான் வந்து கோவிலை சுற்றி ஒரு பெரிய கோட்டை, அந்த சுவர், கோட்டையோட சுவர் வந்து கற்களாலும் களிமண்ணாலும் வந்து உயரமாக வந்து கட்டப்பட்டு இருப்பதை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து நிறையவே வந்து அழிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நுழைவாயில் பெவிலியன் கேட் என்று அழைக்கப்படுகிறது.
இதில் வந்து என்ன சிறப்புனா, ராம்சிஸ் III வந்து ஒரு சிறந்த வலிமையான போர் வீரருங்க. நிறைய இடத்துக்கு வந்து அவர் போர் புரிஞ்சு வென்று இருக்கிறாரு. அதனால தான் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எகிப்தியன் கோவில் மாதிரி வந்து சேமாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து சிரியாவில் வந்து இராணுவ பிரச்சாரத்தின் போது அங்கே பார்த்த கோட்டைகள் மாதிரி சிரியா மிக்டோல் கோட்டையை போலவே வந்து இதை அமைச்சிருக்காரு. மிக்டோல் வடிவம் அப்படின்னா வந்து அது ஒரு வகையான கோட்டை வாயில் வீடுங்க. அது வந்து சிரியாவில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வரும்போதே வந்து பார்த்தோம், தெற்கு பகுதியில் வந்து ஒரு அரண்மனை வந்து கட்டி இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து நம்பப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து கோவில் இருபுறமும் வந்து பூசாரிகளோட குடியிருப்பு பகுதிகளும் வந்து கட்டப்பட்டு இருக்கிறது. அதோடு வந்துங்க இந்த கோவிலோட கால்வாய் வாட்டர் கேனல் வந்து நைல் நதியுடன் வந்து இணைக்கப்பட்டும் இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து அழிக்கப்பட்டு விட்டதுங்க. ராம்சிஸ் IIIயோட இறப்பிற்கு பின்பு அவர் வந்து போர்லாம் யாரும் வந்து அவரை கொல்லலைங்க. கூட இருக்கிறவங்க தான். அவரோட மனைவிகளில் ஒரு ஆள் வந்து அவரோட மகனுக்கு வந்து அந்த ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவரோட கழுத்தில் ஒரு கத்தி வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டுன்னு வந்து அதை ஆராய்ச்சியாளர்கள் வந்து நம்புகிறாங்க. ஏன்னாங்க எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை நல்லா தெரிஞ்சவங்க கூட இருக்கிறவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆபத்தை உண்டாக்குவாங்க, குழிப்பறிப்பாங்க. இந்த கதையிலையும் வந்து அதுதாங்க வந்து நடந்திருக்கு. அப்படியே காலப்போக்கில் வந்து இந்த கோவில் வந்து கைவிடப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் வந்து அமுன் மனைவிகள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு வந்து இறுதி சடங்குக்காக வந்து இந்த கோவிலை வந்து பயன்படுத்தினாங்க. கடைசியாக வந்து கிரேக்கிய ரோமானியர்கள் காலத்தில் வந்து இந்த கோவிலில் வந்து பல மாற்றங்களை செய்து சாப்டிக் தேவாலயங்களா சர்ச்சாக வந்து மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்தில் வந்து நாட்டை ஆள்ற ராணியாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து 2 பேர் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இதுக்கு பேர் வந்து காத்தூஷ். இது உள்ளுக்கு தான் வந்து அவங்களோட பேர் எழுதியிருக்குமா. இதை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று வந்து அவங்களோட சொந்த பேர், இன்னொன்று வந்து காரினேஷன் நேம், முடிசூட்டும் பேர். இதில் வந்து அழைச்சிருக்காங்களே அது வந்து ரோமன்ஸ் தான் வந்து அது வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு கதை சொன்னல யார் யார் வந்து ஆண்டாங்கன்னு, அதை வந்து அவர் சுருக்கமாக என்ன சொல்கிறாருன்னா வந்து ஏன்ஷியன் எஜிப்தியன் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது 3200 பிசிலேருந்து 332 பிசி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து கிரீக் வந்தாங்க. 332 பிசிலேருந்து 300 பிசி வரைக்கும் 300 ஆண்டுகள் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ரோமன் எஜிப்துக்கு வந்தாங்க. 32 பிசிலேருந்து 642 ஏடி 600 ஆண்டுகள் வந்து ஆண்டார்கள். அதுக்கப்புறம் வந்து 642 ஏடியிலேருந்து இப்போ வரைக்கும் முஸ்லீம் வந்து ஆண்டுட்டு இருக்காங்கங்கிறாரு. அடுத்து இதோட பேர் வந்து ஹைப்போஸ்டைல் ஹால். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான பிரம்மாண்டமான தூண்கள் வந்து இருந்ததுங்க. ஆனால் அது எல்லாமே வந்து வெட்டப்பட்டு பாதி தான் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். முன்னாடி வந்து இங்கே 24 தூண்கள் வந்து இங்கே இருந்தது. அதில் வந்து எகிப்து தெய்வங்களும் ராஜாவோட படங்களும் வந்து இங்கே காட்டப்பட்டு உள்ளது. ஆனால் தேவாலயம் கட்டுவதற்காகவும் மற்றும் இந்த ஒசாரிஸ் தூண்கள் வந்து கிறிஸ்துவ கட்டிடத்தில் வந்து பொருத்தமானதாக இல்லாததால் அதை வந்து வெட்டப்பட்டுள்ளது. நவீன காலத்தில் வந்து இந்த சிலுவைகள் தேவாலயங்கள் அகற்றப்பட்டு விட்டாலும் எஞ்சி இருப்பது பாருங்களேன், வெறும் இந்த அடித்தளம் மட்டும் தாங்க. A storage room to keep gold, silver, precious stones inside it. போய் கோல்ட் இருக்கான்னு பாப்போம். Yeah, let's search for the gold now. Yeah. அவர் இப்போ என்ன சொன்னார்னா வந்து இந்த மண்டபத்தின் அனைத்து பக்கங்களிலும் வந்து நிறைய அறைகள் பாதைகள் வந்து இருக்குது. இந்த அறைகள் எல்லாமே வந்து விலையுயர்ந்த பொருட்கள், இசைக்கருவிகள், நகைகள், தங்கங்கள் எல்லாத்தையும் வந்து குவிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிலையை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தலையை வந்து துண்டிக்கப்பட்டு இருந்தாலும் சேதப்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணுங்க. ஆமாங்க, ஆஸ்கர் அவார்ட் வந்து வழங்குவாங்களே இந்த சின்னம் தாங்க. இதோட அடிப்படையில் தான் வந்து அந்த சின்னத்தை வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இவர் யாருன்னா வந்து காட் ஆஃப் பத்தா அப்படின்னா வந்து எகிப்திய நாட்டு கலைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு இவர் தான் கடவுளாம். பாருங்க, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அட பாவீங்களா, அந்த ஆஸ்கர் அவார்டு அந்த ஸ்டாச்சு வந்து இந்த எகிப்திய காட் பத்தா ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆகி இதை வச்சு தான் வந்து அதை செஞ்சுருக்காங்க. இது எப்படி தெரியும்னா வந்து அமெரிக்கன் இன்ஸ்டியூட்லேருந்து டாக்டர் ரிச்சர்ட்சன் இங்கே வந்தப்போ வந்து எம்எட் கிட்ட வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு. அப்போதாங்க அவருக்கு தெரியும். இப்போ பாருங்க, இப்போதான் எனக்கு தெரியும் பாருங்க இங்கே வந்தோடனே. இப்போ நம்ம ஹாபு டெம்பிள்லேருந்து கிளம்புறோம். ஹாபு டெம்பிள், பாய். பப்பி எவ்வளோ இதாக தூங்குது, என்ன ஒரு The weather is nice.
பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து வேலி ஆஃப் த கிங் தாங்க. ஆனால் அது நம்ம நாளைக்கு போகிறோம். நம்ம இன்றைக்கி இப்போ வந்திருக்கிறது வந்து வேலி ஆஃப் த குயின். இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும். 2 டிக்கெட் இருக்குங்க. ஒன்று 100 எஜிப்தியன் பவுண்ட், இன்னொன்று வந்து 1400 எஜிப்தியன் பவுண்ட். 100 எஜிப்தியன் பவுண்ட் வந்து என்னென்னா நீங்கள் நார்மல் 2 தூமை வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த 1400 எஜிப்தியன் பவுண்ட் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவான குயினோட தூம்புள்ளுக்கு நம்ம போய் பார்ப்போம். பண்டைய காலத்தில் அந்த கொகை மாதிரி தெரியுதுல, அது வந்து வாட்டர் ஃபாலாங்க, நீர்வீழ்ச்சியா. அது அவ்வளோ அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு வந்து. Is the first person in the history who built a temple for his wife, who dedicated a complete temple for his wife. You know, we have other people, they did that actually after him, like in Taj Mahal in India. நீங்க வந்து என்னோட எஜிப்ட் சீரிஸை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியுங்க. நம்ம அபு சிம்பல் போனப்ப நான் வந்து சொன்னேன், ராம்சேஸ் II தன்னோட ஃபேவரட் மனைவிக்காக வந்து கோவில் கட்டினாருன்னு. யாருக்கு? குயின் நெஃபர்தாரி. அவங்களோட கல்லறை கோவில் தான் இது. வரலாற்றிலே வந்து தன் மனைவிக்காக முதல் முறை கட்டிய கல்லறை கோவில் வந்து இதுதாங்க. அதுக்கப்புறம் வரலாற்றில் வந்து நீங்கள் தாஜ்மஹால் மற்றது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம 1400 எஜிப்தியன் பவுண்ட் வந்து கட்டணும்ல. இப்போ நம்ம உள்ளுக்கு போய் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம உள்ளுக்கு போகலாம். உள்ளுக்கு வந்து கைட்டை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. வேலி ஆஃப் த குயின், ராணிகளின் பள்ளத்தாக்கு உங்களை அன்புடன் வரவேற்குதுங்க. இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து இதோட கதையை வந்து இந்த இடத்தோட கதையை வந்து சுருக்கமாக பார்ப்போங்க. இந்த இடத்தோட பேர் நம்ம அது சொன்ன மாதிரி வந்து வேலி ஆஃப் த குயின், ராணிகளோட பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல பல அரச குடும்பத்தினர் மனைவிகள், குழந்தைகள் வந்து அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் வந்து இருக்குதுங்க. இது 19வது வம்சத்தின் 1வது ராம்சேஸ் ஆட்சி காலத்திலேருந்து அரச மனைவிகளை வந்து இங்கே அடக்கம் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு புதக்குழியாக வந்து பயன்படுத்தப்பட்டது. இங்கே வந்து ஏறக்குறைய வந்து 80 கல்லறைகள் வந்து இருக்குங்க. ஆனால் அதில் ரொம்பவே பிரபலமானது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ராணி நெஃபர்தாரியோட கல்லறை தாங்க. இந்த வெள்ளை கவுன் போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க தாங்க ராணி நெஃபர்தாரி. இந்த வரைபடங்களை பாருங்களேன், எவ்வளோ அழகாக வண்ணம் பூசப்பட்டிருக்கு. ஒன்றும் நேற்று தான் வந்து வண்ணம் பூசப்பட்டு இதெல்லாம் வந்து வரைஞ்ச மாதிரியே எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, ஏன் இவங்க மட்டும் வந்து 2வது ராம்சேஸோட ஃபேவரட் மனைவின்னு? பண்டைய எகிப்து காலகட்டத்தில் வந்து மதிக்கப்பட்ட பெண்களின் வரிசையில் வந்து ராணி நெஃபர்தாரியும் ஒருவருங்க. நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிக்கணும், ராணி நெஃபர்டிட்டி, ராணி நெஃபர்தாரி, இவங்க 2 பேர் வந்து வேறு வேறு ஆள். நான் இவ்வளோ நாள் ஒரே ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்த விட இன்னொரு பெண் இருக்காங்க. 22 வருஷமாக வந்து எகிப்து நாட்டை வந்து ஆண்டாங்க. அவங்கள பற்றி அவங்க கல்லறைக்கு போகும்போது சொல்கிறேன். இப்போ ராணி நெஃபர்தாரியை பற்றி வந்து பார்ப்போம். இவங்களுக்கு நல்லா வந்து எழுத படிக்க தெரியுங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து எகிப்து பெண்கள் எழுத படிக்க தெரிகிறது வந்து ரொம்பவே குறைவு. அதோடு வந்து இவங்களுக்கு ராஜதந்திரங்களில் வந்து ரொம்பவே புகழ் பெற்றவர். அதனால தான் வந்து இவங்களை எல்லாருக்குமே வந்து பிடித்திருந்தது. ரொம்பவே வந்து மரியாதையும் வந்து கொடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க ஏன் இவங்களோட கல்லறை வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக அழகின் வடிவமாக வந்து இருக்குது அப்படின்னு. பல ஓவியங்களில் வந்து ராணி நெஃபர்தாரி தங்க கிரீடம் அணிந்து அழகாக அந்த வெள்ளை கவுன் அணிஞ்சிட்டு இருக்கிறத வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. அதோட நெஃபர்தாரி வாழ்க்கை முறை மற்றும் அவரது கணவர், அவங்களோட ஓவியங்கள் வந்து இந்த சுவரில் வந்து அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதுங்க. ஷாஜஹான் மும்தாஜ்க்கு தாஜ்மஹால் கட்டின மாதிரி வரலாற்றிலே முதலாக ராம்சேஸ் II அவரோட மனைவிக்கு தான் வந்து கல்லறை கோவில் கட்டியிருக்காங்க. இப்போ வந்து Amenhotep, one of the sons of King Ramses III. He died earlier in an early age and he has his tomb in the Valley of Queens. அவர் சொன்ன மாதிரி வேலி ஆஃப் குயினில் வந்து அடுத்த சிறந்த கல்லறை யாரோடன்னு கேட்டிங்கன்னா 3வது ராம்சேஸ் மகன்களில் ஒன்றான அமுன்ஹெர்கட்ஷிப் அவரோட கல்லறை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்லறையை வந்து ரொம்ப எளிமையான முறையில் தாங்க கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள வரைபடங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமுன்ஹெர்கட்ஷிப் அவரோட தந்தை 3வது ராம்சேஸ், அதுக்கப்புறம் மற்ற கடவுள்களை சித்தரிக்கும் படங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 3வது ராம்சேஸ் தன் மகன் அமுன்ஹெர்கட்ஷிப்பை வந்து 10ஆம் கடவுளை சந்திக்க அழைத்து செல்லும் காட்சிகள். அடுத்து கருப்பு நாய் தலை கொண்ட டுவமுட்டேஃப் மற்றும் மனித தலையுடன் வந்து இம்செட்டி, இவர்கள் யாருன்னா வந்து ஹாரஸின் மகன்கள். போன எபிசோடில் வந்து நான் உங்களுக்கு மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் உள்ள கெனோபி ஜாடிகள் ஒரு உடலை வந்து பதப்படுத்தும் போது வந்து அதனுடைய உறுப்புகளை வந்து
வந்து அகற்றி அந்த 4 ஜாடிகளில் போடுவாங்களே, அதனுடைய பாதுகாவலர்கள் வந்து ஹாரஸின் மகன்கள். அந்த கெனப்பு ஜாடி மூடியில் வந்து எந்த கடவுளோட முகம் சித்தரிக்கப்பட்டிருக்குன்றத வந்து பார்த்தே வந்து அந்த ஜாடிக்குள்ளார எந்த உடல் உறுப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த அமூன் ஹெர்கப்ஷிப் வந்து இறக்கும் போது இவரோட வயசு வந்து 15ங்க. ஆனால் இவர் வந்து மூத்த இளவரசர் இல்லை. மூத்த இளவரசருக்கு தான் வந்து முடிசூட்டி பட்டாபிஷேகம் வந்து செய்வாங்க. இருந்தாலும் வந்து இவர் வந்து அவரோட அப்பாவோட அரசபையில் வந்து முக்கிய அரச பதவிகளில் வந்து இருந்திருக்காரு. முக்கிய நிர்வாகங்கள்லாம் வந்து இவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அவரோட அப்பா வந்து இவ்வளவு அழகாக ஒரு கல்லறையை வந்து இவருக்கு செஞ்சுருக்காரு. நல்ல அப்பா இல்லை பாருங்களேன், எவ்வளோ கட்டையாக இருக்குன்ட்டு. நான் கட்டையாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக இருக்குங்க, அதனால கீழே கொஞ்சம் குனிஞ்சு நீங்கள் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் இந்த ராஜ குழந்தை பாருங்களேன், இது பிறக்கவே இல்லைங்க. மம்மிஃபிகேஷன் பண்ணி வந்து முன்ன பெட்டியில் இருந்துச்சு, இப்போ இப்படி வச்சுருக்காங்க. ஆனால் சமீப காலத்தில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கல்லறை ராணி டவுசட்காக வடிவமைக்கப்பட்டது, பிறகு ராம்சீஸ் மகனுக்காக மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துலையே வந்து கடைசியாக வந்து இந்த கல்லறையை பார்த்துட்டு கிளம்ப போகிறோங்க. இங்கே வந்து 80 கல்லறைகள் இருந்தாலும் வந்து 3 கல்லறைகள் தான் வந்து திறந்திருக்கு. இந்த கல்லறை வந்து 3வது ராம்சீஸ் மூத்த மகனான கெம்வெசட்டோட கல்லறைங்க. நான் சொன்ன மாதிரி மூத்த மகனாக வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு அரியணை ஏறினால, ஆனால் என்ன காரணம்னு தெரியலங்க. இவர் மூத்த மகனாக இருந்தாலும் வந்து கடைசி மட்டும் வந்து முடிசூட்டி அவர் வந்து ராஜ்யம் செய்யவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து நம்மளுக்கும் வந்து தெரியலங்க. ஆனால் இவருடைய கல்லறையை வந்து 1903 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 பக்கவாட்டிலும் வந்து பாருங்களேன் எவ்வளவு அழகாக அதனுடைய வரைபடங்கள் இருக்குன்னு. ராம்சீஸ் மற்றும் மற்ற கடவுளான ஐசிஸ், அனுபீஸ், ஆரஸ் மற்றும் ஒசைரிஸ் படங்களை வந்து எவ்வளவு அழகாக வந்து சித்தரிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இதனுடைய வண்ணங்கள் அதுவும் வந்து தங்க பேக்ரவுண்டில் வந்து பிரகாசமாக வந்து அலங்கரிச்சிருக்காங்கங்க. இந்த அழகை பார்க்கறதுக்கு 2 கண்கள் போதவில்லை அப்படின்னு தாங்க நான் வந்து சொல்லணும். போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி மரணத்திற்கு அப்புறம் மறு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அவர்களோட உடைமைகள், உணவுகள், பொக்கிஷங்கள் எல்லாமே அவங்களோட சேர்த்து புதைக்கப்படுது. ஆனால் அங்கே இந்த கல்லறைகள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறப்ப வந்து இந்த பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து காணாமல் போய்விட்டன, திருடப்பட்டு விட்டனன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வரைபடங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. செஞ்ச மாதிரி இருக்கு. Welcome, Ms. Tiro. Welcome to the Valley of the Workers. Here you can see actually this is the ancient village. இப்போ நம்ம வேலி ஆஃப் த குயின்லேருந்து வேலி ஆஃப் ஒர்க்கர், தொழிலாளர்களின் பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கோம். இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து முன்ன சின்ன கிராமமாக இருக்குது. 40 வீடுகள் இருந்துச்சா. ஏறத்தாழ 400 பேர் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டி பிரமிடுகள் மாதிரி அந்த கல்லறைகள் இருக்குல்ல. எகிப்திய மன்னர்கள் வந்து இவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் வந்து இந்த கல்லறைகள் வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து 5600 மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த இடத்துல நம்ம 2 கல்லறைகளில் பார்க்க போகிறோம். இந்த கல்லறையை பார்ப்போம். எகிப்திய அரபில் வந்து இந்த இடத்த வந்து டெயர் el-Medinaன்னு சொல்லுவாங்க. டிக்கெட்லேயும் அப்படி தாங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்தோட டிக்கெட் விலை 100 எஜிப்தியன் பவுண்ட் மட்டுமே. நீங்கள் கீழே இறங்கும் போது பார்த்து கவனமாக போங்க, இடம் ரொம்பவே சின்னது. இந்த கல்லறையோட உரிமையாளர் பேர் வந்து இனக்காவுங்க. இவர் வந்து 3ஆம் ராம்சேஸ் மற்றும் 4ஆம் ராம்சேஸ் ஆட்சி காலத்தில் வந்து இருந்திருக்காரு. இவரோட கல்லறையை வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து புகழ்பெற்ற ஜெர்மன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ரிச்சர்ட் லப்சியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. இவர் வந்து இந்த கல்லறையில் இருந்த 2 ஓவியங்களை வந்து அகற்றி அதை வந்து பெர்லின் அருங்காட்சியகத்தில் வந்து வச்சிருக்காருங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைங்க. அதோடுங்க இந்த கல்லறை பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கல்லறை மாதிரி நிறைய அறைகள், ஸ்டோரேஜ் ரூம் அந்த மாதிரி இல்லைங்க. வெறும் ஒரே ஒரு ரூம் அடக்கம் செய்கிற அறை மட்டும்தான் இருக்குது. அதோட இங்குள்ள ஷில்லிங்கை வந்து பாருங்களேன், அதோட கூரை வந்து வால்ட் கூரை மாதிரி வந்து இருக்குது. ராஜாராணி கூரை மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லைங்க. இந்த கல்லறை வரைபடங்கள் எல்லாமே வந்து இவர்கள் அன்றாட வாழ்க்கையை எப்படி கழித்தார்கள்னு அழகாக வந்து சித்தரிக்கப்பட்டு இருக்குதுங்க. இந்தப்படி அதுக்கு மேலே இருக்கு.
Sit down. Sit down. Okay. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சின்ன இடம்னு இவ்வளோ குனிஞ்சு தான் கீழே வந்து போனோம். ரொம்ப இது வந்து உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்தந்த படியில் கீழே போனோம். உட்காந்து போனோம். ஐயா அம்மாடியா. இந்த கல்லறை வந்து செனட் ஜெமின் என்ற கலைஞரோட கல்லறைங்க. இங்கே உள்ள கல்லறைகளிலே வந்து ரொம்பவே பிரபலமான கல்லறை இதுங்க. ஏன்னா இந்த கல்லறை வந்து 1886 கண்டுபிடிக்கப்பட்டப்ப இதனுடைய ஓவியங்கள் பாருங்களேன், இப்போ தான் என்னமோ வந்து புதுசாக வண்ணம் பூசப்பட்டது போல் அவ்வளவு அழகாக இருக்குங்க. அதோடு வந்து இங்கே நிறையா அடக்கம் செய்யப்பட்ட இறுதி சடங்கு செஞ்சு முடித்தோன்னே அதனுடைய பல பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே இப்போ எகிப்திய அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதோட புக் ஆஃப் த டெட் புத்தகத்தில் பிரபலமான காட்சியான செனட் ஜெமினும் அவரது மனைவியும் இறந்த பிறகு ஒசைரிஸ் ராஜ்யத்தில் நுழையிற காட்சிகளும் வந்து இங்கே ரொம்பவே அழகாக வந்து சுவர்களில் வந்து சித்தரிக்கப்பட்டு இருக்குதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இதனுடைய படிகள், இதனுடைய பாதைகள். இந்த கல்லறைக்கு போகிறதுக்கு வந்து சுலபமே இல்லை. ஆனால் நீங்கள் உள்ளுக்கு போனீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த தூம் வந்து ஒர்க்கர்ஸ்க்காக வந்து கிங் ராம்சேஸ் III வந்து அவங்களோட சூழலை ஹோனம் பண்ணுறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. எகிப்து ராஜ்யத்தில் வந்து 3வது ராம்சேஸ் வந்து ரொம்பவே நல்ல கிங்காங்க. பாருங்கள், இவ்வளோ பெரிய இடத்த இந்த வில்லேஜே வந்து தொழிலாளர்களுக்காக வந்து அவர் ஒதுக்கி அவங்கள வந்து மரியாதைப்படுத்துறதுக்காக வந்து இந்த கல்லறைகள்லாம் கட்டியிருக்காருல, அவர் உண்மையிலே நல்ல கிங் தாங்க. இந்த தொழிலாளர்கள் கல்லறையை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒன்று மட்டும் புரியுதுங்க. நம்ம படத்தில் பார்த்த மாதிரி வந்து பிரமிடை கட்டுறதுக்கு வந்து ஆட்களை சிறப்பிடித்து அவங்கள சாட்டையால் அடித்து துன்பப்படுத்தி தான் வந்து பிரமிடை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது உண்மை இல்லை. அவங்களோட வேலையே அதுதாங்க. அவங்க இஷ்டப்பட்டு தான் வந்து பிரமிடை கட்டியிருக்காங்க. அதுக்கு தகுந்த ஊதியமும் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் ஒரு பிரமிடை கட்டுனதுக்கு இத்தனை வருஷம் ஆகும், ஆனால் இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்களா எப்படிங்கிறாங்களா, அதுக்கு ஏறக்குறைய எனக்கு வந்து பதில் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேகமாக எங்கே போயிட்டுருக்குன்னா வந்து வீடியோவோட தொடக்க பகுதியில் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஒரு பிரம்மாண்டமான பெண்மணி 22 வருஷத்துக்கு எகிப்து நாட்டையே வந்து ஆண்டாங்கன்னு. அவங்களோட கல்லறைக்கு தான் வந்து நம்ம போகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்க போகிறோங்க. அதோட நம்ம பார்வையாளர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு, எப்படி நீங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு. கூகுளில் வந்து ரிசர்ச் பண்ணோங்க. நான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 6 மாதம் எடுக்கும் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐட்டினரி செய்வேங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட பரிமாறிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உள்ள காணொளி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பல அருமையான தகவல்களை, கதைகளை வந்து சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்கள் கூட பரிமாறிக்கிட்டேன். மறக்காமல் நீங்கள் காமெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பக்கத்தில் போட்டுருங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.